ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இரண்டாவது, ஒரு ஆணுக்கு இணையாக இரு பெண்களை சப்ஸ்டியூட்டாக வைக்கிறார். லேவியர் ஒருவர், அவரை வெளியே தள்ளு, அவரோட உறவு கொள்ள வேண்டும் என்று கொக்கரிக்கிற ஒரு கூட்டம். அதுக்கு பதிலாக என்ன நினைக்கிறாரு? என் மகளை அனுப்புகிறேன், அல்லது என் மகளையும் மறுமணமையும் அனுப்புகிறேன். இருவரை முன்னைக்கு வைக்கிறார். ஒருவரை காப்பாற்ற இரு உயிர்களை பலியாக்குகிறார். அதுதான் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாகவும் தார்மீகத்தை தாண்டிய ஒரு ப்ரொப்போசலாகும், ஒரு முன் யோசனையாகவும் அவர் வைக்கிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க, இந்த ஒரு வீட்டின் உரிமையாளருடைய கோரிக்கை, அவருடைய யோசனை எந்த வகையெல்லாம் தடுமாற்றத்துக்கு நம்ம உள்ளாக்குறது என்பதை விவிலியத்தின் பின்னணி வாசகங்கள் வாசிக்கலாம். ஒன்று, விடுதலை பயண நூல் 32ஆம் அதிகாரம் 25 29 வரையிலே வார்த்தைகள். ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார். பாளையத்தினுள் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு, ஆண்டவரது பக்கம் உறுதியாய் இருப்போர் இன்றும் வாருங்கள் என்றார். லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர். அந்த இடத்துல லேவியருடைய தன்மை எவ்வளோ உயர்த்தி பேசுகிறார். எல்லாரும் மனம் போன போக்கில் பொன் கன்றை நிறுவி ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், எங்களுடைய இஸ்ராயல் நாடு எகிப்திலிருந்து அடைத்து வந்த மாபெரும் கடவுளே என்று சொல்லி பொன் கன்றுடைய வணங்குகிற ஒரு கூட்டத்தின் முன்பாக மோசே சவால் விடுகிறார். ஆண்டவரை நம்பி வாழ்கிற கூட்டம் என் பக்கம் வந்து நிற்கட்டும். யார் வந்து நின்னா? லேவியர்கள் வந்து நின்னாங்க. ஆண்டவரும் ஆண்டுடைய கொள்கைகளும் என்று பற்றுறுதி கொண்டு நின்ற கூட்டம் ஒரு கூட்டம், லேவியருடைய கூட்டம். இந்த இடத்துல லேவியரை அந்த ஊர் மக்கள் மதிக்கலை, இல்லைங்களா? ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆண்டுடைய பணி செய்கிறவர்கள், ஆண்டுடைய திருப்படத்தில் தங்கியிருக்கிறவர்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த புனிதமான மனிதனுடைய பணியையும் அந்த புனிதமான மனிதனுடைய அழைப்பையும் அவங்களை மதிக்கலை. ஆனால் அந்த பெரியர் மதிக்கிறாரு, அதனால தான் தன்னுடைய மகளை கூட கொடுக்க நினைக்கிறாரு என்று ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இரண்டாவது பசங்க, எண்ணிக்கை நூல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியரின் மேல் வைப்பார்கள். பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான். அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள். சரி, அதான் மக்கள் சார்பாக நிற்கிறவங்க தான் லேவியர்கள். அந்த லேவியர் விருந்தாலே வந்துக்கிறார். அந்த லேவியர் அவருடைய பேச்சு, அவருடைய உரையாடல், அவரோட விருந்தாடல் இவெல்லாம் கண்டுபிடிச்சப்பார். பெரியவர் வந்து லேவியர்கள் பேர். ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், அதை பற்றி வெளியே விளக்கமாக சொல்ல கிடையாது. பின்னால் அதை பற்றிய செய்தி வருகிறது. அந்த ஊர்க்காரங்க ஒரு வேலை தெரிஞ்சு செஞ்சாங்க அப்படின்னாக்க எவ்வளோ ஒரு ஈனமான செயலை, விவிலியத்தினுடைய உயர்நிலையில் இருக்கிற உயர் மதிப்பீட்டின் மாண்பை பெற்றிருக்கிற அந்த லேவியர்களை பங்கப்படுத்த நினைக்கிறாங்க என்கின்ற ஒரு இதுக்கு பங்கம் வந்துடக்கூடாது, அந்த ஒரு கட்டளைக்கு மீறக்கூடிய ஒரு பாவம் வந்துடக்கூடாது என்பதற்காக இவர் தன் மகளையும் லேவியனுடைய மறுமனைவியும் வெளியே வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவருடைய கொடிய செயல் மனதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு அப்பாவா இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள உருவாக்குற கேள்வி. 24 நம்ம பார்க்குறோம், அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். இப்போ அவனுடைய விருப்பம் என்ன? ஓரின சேர்க்கை. உங்கள் விருப்பப்படி இந்த பெண்ணை அனுப்புகிறேன். அப்போ அவருடைய பார்வையில் ஓரின சேர்க்கை மிக கொடியது. அதற்கு ஈடாக ஒரு ஆண் பெண் என்ற உறவு நிலைக்கு உங்களை கையளிக்கிறேன். என்னுடைய மகளை, என்னுடைய மறுமனைவியை 2 பேரும் நாங்கள் அனுப்புகிறேன். 2 பாவங்கள் அந்த இடத்துல உள்ளடங்குது. ஒன்று, வேற்றாருடைய மனைவியோடு உறவு கொள்வது விபச்சாரத்து. இதில் ஒருத்தர் இல்லை, 2 பேரில் ஒரு ஊரே அந்த இடத்துல விபச்சாரத்துக்கு தயாராக இருக்குது. அதே போல் திருமண உறவுக்கு வெளியே உறவு கொண்டால் அதுவும் மிகப்பெரிய பாவம் என்று திருச்சட்ட நூல் அழகாக சொல்லுது. அதையும் பாவம் செய்ய துடிக்கிற ஒரு விரிபிடித்த ஒரு கும்பல் வெளியே நிற்கிறது. உள்ளே தவித்து போன 2 பெண்கள். இவங்க வாய் திறந்து எதுவுமே பேசலை.
பயத்துலேருந்து எதுவும் பேசல, போகிறேன் போக மாட்டேன், ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க, அப்பா நானாப்பா, இந்த எந்த கூக்குரலும் கதறலும் அங்கே கேட்கப்படவில்லை. எனக்கு என்னன்னாக்க இந்த பெண்களின் குரல் இந்த நீதித்துறை புத்தகத்தில் வலிமையான குரலாக இருந்துச்சு. அவங்க எப்படி அது வாயடைக்கப்படுகிறது, மௌனிகளாக மாற்றப்படுறது என்பதை நீதித்துறை 11ஆம் அதிகாரத்தில் ஜெஃப்தானுடைய கதாபாத்திரத்தில் வருகிற அவருடைய மகளை பற்றி ஒரு கூக்குரல், இந்த இடத்துல மௌனமாய் செத்து போகிற ஒரு செம்மறியான இந்த முதியருடைய மகளின் கூக்குரல், அந்த அமைதியின் கூக்குரல், சைலண்ட் ஸ்கிரீம் என்று சொல்வார்கள். அமைதியாக ஒரு பிள்ளுகிற ஒரு சத்தம் மனதை பிழிகிறது. அந்த ஒரு கடுமையான ஒரு சவாலையும் ஒரு சங்கடத்தை நமக்குள்ள உருவாக்குகிற ஒரு குரல், ஒரு கதாபாத்திரமாக அந்த பெண் அங்கே கருதப்படுகிறாள். அந்த லேவியருடைய மனைவி மறுமனைவியும் அவருடைய குரலோ அவருடைய கதறலோ அவர்களுடைய அங்கலாய்ப்போ வெளியே சொல்லப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் விவாதம் அவர்களை பற்றி விவாதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாங்க, அந்த லேவியர் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தன் மறுமனைவி அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். இதில் 2 கருத்துக்கள் நம்ம உள்வாங்குகிறோம். ஒன்று எனக்காக அவர் தன்னுடைய மகளை ஏன் அனுப்பணும், நான் என்ன தானே காப்பாற்ற நினைக்கிறார், என் மனைவியை தள்ளி விட்டுறேன் என்று அவர் தள்ளிவிட்டாரா? முதல் கேள்வி. அது லேவியருடைய அட்லீஸ்ட் ஒரு 20% மனசுக்குள்ள ஈரம் இருக்கிறத காண்பதாக நம்ம எண்ணிக்கொள்ளலாம். அவர் தன் மகளை அனுப்பணும்னு நினைக்கிறார், நான் என் மனைவியை தள்ளி விட்டுறேன், அவங்க போய் என்னமோ பண்ணிக்கிட்டோம் என்று. அப்போ ஒரு விவிலிய வல்லுநர் சொல்லும்போது ஜட்ஜ் என்கிற ஒரு ஆசிரியர் சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார், குறைத்து பசியாய் காத்திருக்கிற ஒரு நாய் கூட்டத்திற்கு முன்பாக தன் மனைவியை எலும்பு துணுக்களை போல தூக்கி எறிந்தார் என்று எழுதுகிறார். ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை, ஆனால் அதுதான் உண்மை. குறைத்து வெறிபிடித்து பசியோடு காத்திருக்கிற ஒரு நாய் கூட்டத்திற்கு எலும்பு துணுக்களை தூக்கி எறிவது போல தன் மனைவியை தள்ளிவிட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நான் போன அமர்வில் சொல்லும்போது எனக்கு மனம் கலங்கிடுச்சு. நம்ம அது ஷூட்டிங் தொடர்ந்து நடத்த முடியல. அது பிற்பாடு யோசித்து கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வரேன். 4 நிலைகளில் இந்த பகுதியை விளக்கி சொல்ல, அந்த வசனத்தை விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு கணவன்னா யார்? who is an husband, who is a real husband, who is a good husband, அந்த ஒரு செய்தியை உறக்க சொல்லணும்னு ஆசைப்பட்ட நிலையில் இந்த அமருக்கு நம்ம கடந்து வரோம். 19:25 அந்த லேவியர் தன் மறுமனைவி வெளியே தள்ளிவிட்டார். இது அப்படியே தள்ளிட்டு போய் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை எடுப்போமே. ஒரு கணவன்னா எப்படி இருக்கணுன்றத யாவே ஒரு கணவனாக இருந்து இஸ்ராயலுக்கு செய்த கடமைகளை விவரித்து சொல்லுகிற ஒரு அழகான பகுதி தான் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். அந்த புத்தகத்திலேயே மிகப்பெரிய அதிகாரம் அதுதான், அந்த 16ஆம் அதிகாரம் தான். இஸ்ராயேல் ஒரு பெண்ணாக, ஒரு பச்சிளம் குழந்தையிலிருந்து பருவம் மங்கையாகி மனைவியாகி அப்புறம் விபச்சாரை மாறுகிற வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய பின்னணியில் இஸ்ராயேல் வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான கவிதையும் அருமையான உருவங்களும் உள்ளத்தை தாக்குகிற உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகளும் அடங்கி ஒரு அழகான பகுதி இது. எனக்கு அந்த பகுதியை விலைக்கு சொல்ல கடவுள் வாய்ப்பு கொடுத்தா கட்டாயம் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கணவனாய் கடவுள் இருந்து எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்கிறான்றதை நம்ம வாசிப்போம். 16:2 வாசிப்போமே. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் ஈத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. அதான் இது இஸ்ராயேல் ஒரு பெண் நீ பியோர் ரேஸு கிடையாது, பியோர் இனம் கிடையாது, கலப்பு இனம், பல்வேறு மக்கள் ஒன்றா சேர்ந்து பிறந்த ஒரு இனம். நீயே உன்னை அழைச்ச. அப்போ அது பிறந்தப்ப, அந்த பெண் குழந்தை பிறந்தப்ப என்ன நடந்துச்சுன்றது வசனம் சொல்லுது. 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். 4-5 வசனங்கள் டெரிபிளான வசனம். ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்த தாய் தொப்புள் கூடிய ரத்தம் காயும் முன்னே தூக்கி எறிந்து போய்விட்டாள். அந்த பெண் குழந்தை வெட்டல் வெளியிலே பொட்டல் காட்டிலே பிறந்த இரத்தத்தின் துளிகளிலே தவித்து தளர்ந்து போய் கிடக்குது. தூக்கி எறியப்படுவதற்காக ஒருவேளை அந்த சுடு வெயிலில் செத்து போகட்டும்
அல்லது வல்லூரோ அல்லது வாழிருந்த நரியோ அல்லது கொடிய காட்டுநோயோ தின்று அந்த குழந்தையை சாகட்டும் என்று விட்டுவிட்டார். அபலையாய் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட குழந்தையாக இஸ்ராயல் இருந்தார். இது இந்த 4-5 வசனத்தை வெளிவண்ண சொல்லும்போது சொல்வார், ஷீ இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் டெத். இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து அம்மா அப்பா குடும்பம் நாய்ங்க நரிங்க அந்த சுடு மணல் பொட்டல் வெளி கடும் வெயில் இதெல்லாம் சாவின் கலாச்சாரம். சாவின் கலாச்சாரத்தில் ஒரு குழந்தை சாகிறத பார்த்துட்டு இருக்குது. அந்த ஒரு சின்ன குழந்தை உயிருக்காக வாழ்வுக்காக வளத்திற்காக நலத்திற்காக கதறி அழுகிறது. தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் உப்பு நிலால் கழுவப்படாமல் துணிகளினால் போர்த்தப்படாமல் தூக்கி எறியப்பட்ட ஒரு குழந்தை. அப்போ சாமி போகிறார், என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறார், 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். இந்த உலகம் சொல்லுது, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஊர் உலகம் சொல்லுது, செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. நாய் சொல்லுது, நரி சொல்லுது, சுடு மணல் சொல்லுது, பாலை வெளி சொல்லுது, பொட்டல் வெளி சொல்லுது, வாழிருந்த நரிகள் சொல்கிறது, வல்லூர்கள் சொல்கிறது, செத்துப்போ செத்துப்போ தின்று விடுவோம், செத்துப்போ தின்றுடுவோம். சாமி மட்டும்தான் சொல்கிறாரு, வாழ்ந்துடு. ஹையே அப்படின்னார். அது எப்படி வார்த்தைக்கு வாழ்ந்துடு, ஒரு ஆணை, லிவ் லிவ். அந்த இங்கிலீஷில் அழகான வார்த்தை வெர்பு, ஒரே ஒரு வெர்பு தான், லிவ், வாழ்ந்துடுன்றார். 2 தடவை சொல்கிறார், நீ வாழணும், வாழ்ந்துடு. அதான் சொல்கிறார், சாமி சொல்கிறார். ஒரு நல்ல கணவனுடைய அழகான பண்பு உயிர் கொடுத்தல். அது எந்த நிலையில் இருந்தாலும் தன் மனைவிக்காக உயிர் கொடுக்கிற மனைவியை உடலிலும் உணர்விலும் உறவிலும் பந்தத்திலும் பாசத்திலும் உயிர் கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஜீவன் தான் கணவன் என்பது இந்த பகுதி சுட்டி காட்டுது. இது அப்படியே தொடர்ந்து வாசிக்கணும், நிறைய வரும். 2ஆம் முறையாக திரும்பி வரும்போது நீ பருவம் மங்கையாக இருந்தாய், உன்னுடைய தலைமுடி அழகாய் வளர்ந்திருந்தது, மார்புகள் தளர்ந்திருந்தது, உன்னுடைய இடைகள் பெருத்திருந்தாலும் விளக்கி சொல்லிட்டு அழகாக சொல்லுவார், நீ நிர்வாணியாக இருக்கிறதை கண்டேன், நான் என் மேலாடினுடைய மூடிக்கொண்டேன்னு சொல்வார். உனக்கு மணிமகடையும் பட்டாடையும் கொடுத்தினேன், காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் வண்ண உடைகளினாலும் பட்டு துகிலினாலும் உன்னை அழகுபடுத்தினேன்னு சொல்வார். அந்த பகுதி எதை குறித்து காட்டுது அப்படின்னாக்க, இஸ்ராயலுக்கு கடவுள் ஒரு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்தது சுட்டி காட்டுது வரலாற்று பூர்வமாக. ஆனால் ஒரு கணவனுக்குரிய நிலையில் இறைவன் என்ன செய்கிறாரு? பாதுகாத்து பராமரிக்கிறார். அந்த பெண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நிறைவுபடுத்துகிறவன் கணவன். கணவனுடைய குறையை நிறைவுபடுத்துகிறவர்கள் மனைவி, மனைவியினுடைய குறைகள் நிறைவுபடுத்துகிறவர்கள் கணவன். ஒருவருக்கொருவர் முழுமை அடைகிறார்கள். அதான் ஆதாம்கிட்ட கடவுள் ஆடு மாடு மிருகங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றார். அது வரைக்கும் கம்முன்னு உருன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரக்குள்ள தான் சாமி என் எழும்பின் எழும்பும் என் சதையின் சதையும் கவிதை, மனுஷன் பேசுகிற கவிதை காதல் கவிதை, கடவுளை பற்றி செய்தி இல்லை, காதல் கவிதை. அப்போ தான் கடவுள் நினைக்கிறார், அடே நம்ம படைச்ச படைப்பே பெண் இல்லாதனால இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். பெண் வரும் வரைக்கும் படைப்பு நிறைவு பெறவில்லை, பெண் வந்த பிறகுதான் படைப்பை நிறைவு பெறுகிறது என்று விவிலிய வாசகர் சுட்டி காட்டுகிறார். அதான் தொடக்க செய்தி. இந்த இடத்துல அந்த பெண்ணை நிறைவுபடுத்துகிறது ஒரு ஆண், அந்த ஆணை நிறைவுபடுத்துகிறது பெண் என்கின்ற ஒரு அழகான செய்தியை இந்த 2ஆம் பகுதி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் சுட்டி காட்டும். இன்றைக்கும் கூட கேரளாவில் ஒரு சில இடத்துல கல்யாணம், வயநாடு பக்கத்துலலாம் கல்யாணம் பண்ணக்குள்ள தாலி கட்டின பிற்பாடு சடங்குல கணவன் தன் மனைவியின் தலைமையில பட்டாடையை தூக்கி பிடித்து தலைமையில வச்சு ஒரு ஜெபம் சொல்லுவாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அம்மா நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம், வாழ்நாள் எல்லாம் உனக்கு தேவையானதை நான் ப்ரொவைட் பண்ணுவேன், நான் உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுப்பாராம். எவ்வளோ அழகான ஒரு சடங்கு. கணவன் என்கிறவன் பாதுகாக்கிறவன், பாங்குடன் நடத்துகிறவன், பாதுகாக்கிறவன், தன் மனைவியின் தேவைகள் நிறைவு செய்கிறவன். அதுதான் நல்ல கணவனுடைய அழகு என்பதை சீராக்காகவும் சொல்லுது. மற்ற பகுதிகளும் சுட்டி காட்டுகிறது. நல்ல கணவனுக்குரிய பண்புகளை அழகாக படம் பிடித்து காட்டுது. அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்வின் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாய் மனைவியோடு உடன் வைக்கிறவன் கணவன், வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்கிறவன் கணவன், மனைவிக்கு தேவையான பாதுகாப்பையும் பத்திர உணர்வையும் தருகிறவன் கணவன். அதான் அந்த பகுதியை அழகாக சுட்டி காட்டு. நிறைய சொல்லலாம் அந்த பகுதியை, நம்ம அந்த பகுதி போவோம். இந்த பகுதியில் எனக்கு என்ன ஒரு மன சங்கடம்னாக்க, ஒருவேளை அந்த பொண்ணு தானாக வெளியே போயிருந்துச்சு அப்படின்னாக்க இந்த ட்விஸ்ட்டை வேறு மாதிரி ட்விஸ்ட்டு, அல்லது அந்த முதியவர் அந்த பொண்ணை அம்மா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுருந்தான்னா அது வேறு கணக்கு. கட்டிய கணவன் எந்த மனைவிக்காக தன் சொந்த ஊரை விட்டு மலைநாட்டு போய் தங்கி அவளுக்காக காத்திருந்து வீட்டுக்கு போவோன்னு அடம்பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தானோ, எந்த வேற்று ஊரில் தங்கினா தனக்கும் தன் மனைவிக்கு ஆபத்து வந்துடும், அதனால் சொந்த ஊருக்கு நம்ம ஜாதி மக்கள்கிட்ட போய் இருப்போம், நம்ம இனத்து மக்கள்கிட்ட, நம்ம குளத்து மக்கள்கிட்ட போய் இருப்போம்னு தங்கினானோ, அந்த கணவன்
அந்த கணவன் தன் மனைவி தள்ளிவிட்டார். அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெருடலான வார்த்தையாக இருக்குது. தள்ளிவிட்டார் என்பது ஒரு மிக நெருடலான வார்த்தை. அணைக்கும் கரம் இங்கே அடித்து துவைக்கிறது. அதான் அந்த வெளிவந்து சொல்லும்போது சொல்லுவார், கொக்கரிக்கின்ற பசியாக இருக்கிற கொடிய நாய்க்கூட்டத்திற்கு முன்பாக எலும்பு துண்டுகளைப் போல் அந்த பெண்ணை அந்த மனிதர் தூக்கி எறிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்கள் என்ன செய்திருக்கும் என்பதை நம்ம விளக்கி சொல்ல தேவையில்லை. நம்ம அடுத்த வசனம் கடந்து வருவோம். இதில் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதியவர் வந்து ஒரு யோசனை முன்வைக்கிறார். அது சரியா தவறா, அதை ஏற்றுக்கொள்ளாமா என்கின்ற பேச்சுவார்த்தை போகும்போதே இந்த லேவியரை தள்ளிவிட்டார். அது வந்து இன்னொரு கொடிய செயலாக மனிதர்களாகப்படுகிறது. நம்ம தொடர்ந்து போவோம். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். ஓகே, இப்போ வந்து நான் 2 செய்திகள் சொல்ல ஆசைப்பட்றேன். அதில் வந்து 3 வினைச்சொல்கள் ஆசை பயன்படுத்துகிறார். எபிரேய மொழியை சொல்லிவிட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். அதில் வந்து 3 வார்த்தைகள் அந்த ஆசிரியர் இந்த இடத்துல பயன்படுத்தி அவருடைய ஈனச் செயலை சுட்டி காட்டுகிறார். முதலாவது தே நோ ஹர் என்று சொல்கிறார்கள், அதாவது அவளோடு உறவு கொண்டார்கள். நோ என்பது செக்ஷுவல் ரிலேஷனை சுட்டி காட்டுகிறது, டு நோ ஹர். இரண்டாவது ஹித் ஹல்லல் என்ற ஒரு வார்த்தை வினைச்சொல்லை ஆசை பயன்படுத்துகிறார். அதற்கு வந்து தி அப்யூஸ்டு ஹர், வந்து உறவு கொண்டார்கள், அவங்களுக்கு வந்து அவமானப்படுத்தி தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க, அப்யூஸ்டர். மூன்றாவது வந்து அப்யூசர் ஆல் நைட் என்று சொல்வார்கள். ஆல் நைட் உறவு கொண்டார்கள், அப்யூசர் ஆல் நைட் என்று விவிலியம் சொல்கிறது. மூன்றாவது தே டிஸ்கார்டர், ஒரு பொருளை தூக்கி எறிகிறார்கள், டிஸ்கார்டர் அப்படின்னு. அது ஜில்லேயா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜில்லே என்றால் அப்படியே நாசம் பண்ணி தூக்கி எறிகிறது. இதுக்கு மேலே இது யூஸ் இல்லைன்றது அப்படின்ட்டு தூக்கி எறியுது. அதுதான் வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷை வந்து 3 மாதம் விளக்கிட்டு அது பிஞ்சு அப்படியே வெள்ளம் பிரிஞ்சு இதுக்கு மேலே பயன்படுத்த பண்ணணும், அப்படி தூக்கி எறிஞ்சிடுவோம். அது வரைக்கும் வாழ்க்கையில் வச்சு நம்முடைய சுகாதாரத்துக்கு பேணி காத்ததை தூக்கி எறிவோம். அதை போல் இந்த அவர்கள் தூக்கி எறிந்தது தான் ஜில்லேயான்றது வார்த்தை. இப்போ 3 வினைச்சொல், யதா என்கிற ஒரு வினைச்சொல், ஹித் ஹலல் என்கிற ஒரு வினைச்சொல், மூன்றாவது ஜில்லேயாஹ் என்கின்ற 3 விளைச்சொலை பயன்படுத்தி ஆசிரியர் அந்த மூர்க்க கூட்டத்தின் வக்கர புத்தியை, அந்த மூர்க்க கூட்டத்தினுடைய அநியாய கொடிய செயலை, ஏற்கனவே கொடிய செயல் சொல்கிறேன், அது என்ன கொடிய செயல் என்பதை 3 வினைச்சொல்களில் அப்படி பட்டவர்த்தனம் விளக்கி சொல்கிறார். ரொம்ப ஓப்பனாக பளிச்சு நினைக்கிறேன். உள்ள நம்ம படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்பில் வந்து அவ்வளோ வீரியம் தெரியாது. அந்த மூல மொழியில் படிக்கும்போது அதனுடைய வீரியமும் அதனுடைய இதுவும் நம்மளை அப்படியே தாக்குது, நம்மளை வந்து அப்படியே சோர்வடைய வைக்குது. அதுதான் அந்த செய்தி, அதில் வந்து அந்த பகுதி. இப்போ வந்து நான் இன்னொரு கருத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். நான் சொல்ல எபிரேய வர்ணனை என்பது மிக அழகானது. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொடிய செயலை ஆசிரியர் வந்து விளக்கி சொல்கிறார். ஆனாலும் அவருடைய விவரிக்கும் தன்மை வந்து ரொம்ப அழகான தன்மை. அதே போல் ஆசிரியர் உள்ளீடாக இந்த இடத்துல பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைகள். ஒரு தேர்ந்த இயக்குனரை போல, ஒரு ஒளிப்பதிவாளரை போல இந்த பகுதி அவர் செதுக்கியிருக்கிறார். நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்க இரவு, பகல், நள்ளிரவு, விடியல் வரை என்று அந்த பகுதி வந்து இருக்கும். அந்த உள்ளீட வருகிற நேர அட்டவணை என்பது மிக அழகானது, மிக துல்லியமானது. அதை நம்ம ஒரு தடவை வாசிப்போம். அது நமக்கும் நம்முடைய இதை கேட்பவர்களுக்கும் உண்மையான ஒரு அழகான பொருள் கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கும். அதை நம்ம வாசிப்போம். அது ஒரு சில வசனங்களை வாசித்தோம்னாவே அதனுடைய அந்த உள்ளீட்டு கருத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிப்போமே, 19:9. அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாள்களும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது. இருள் துவங்குகிற ஒரு நேரத்தை சுட்டி காட்டுகிறது. 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. பின் மாலை அந்தி பொழுதாயிற்று. 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். பாருங்க, ஒரு மாலை பொழுதுல ஆரம்பித்து அந்தி பொழுதுக்கு வந்து கதிரவன் முற்றிலும் மறைந்து இருள் சூழ்கிற ஒரு இடத்தை அப்படியே ஆசிரியர் வந்து இவங்க நடக்க இந்த நாள் பொழுது நடந்துக்கிட்டே போகுது, சூரியனும் நடந்துக்கிட்டே வரான். அடுத்து வந்து 16ஆம் வசனத்தை வாசிப்போமே. மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். கதிரவன் மறைந்து விட்டான், மாலை பொழுது வேலையை முடித்து வராங்க. 16, 25 வாசிங்களேன். அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்கு வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் ஒரு மாலை பொழுதில் ஆரம்பித்த கதை இரவு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 25ஆம் வசனம் பின்பகுதியை வாசிப்போமே. வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். வைகரை வரையில் ஜில்லேயாஹ் இழிவுபடுத்தினார்கள், அப்யூஸ்ட் ஹர் அண்டு அவமானப்படுத்தினாங்க. சில 26, 25 சி வாசிங்களேன்.
அவர்கள் வைகரையானதும் அவளை போக விட்டனர். மாலை பொழுதின் ஆரம்ப நிகழ்ச்சி இரவு முழுதும் தொடர்ந்து விடியற்காலை வைகரி போன பின் 26 வாசிங்களேன். வைகரையில் அந்த அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். வைகரையிலிருந்து காலை வரை. வைகரினது அந்த இருட்டுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட பகுதி வைகரி பொழுது. அது காலை வரை என்பது சூரியன் உதித்த பொழுது இல்லைங்களா. 26 சூரியனாக முடிக்குது. ஒரு சூரியன் சாய ஆரம்பித்திலேருந்து சூரியன் விடியும் வரைக்கும் வராரு. ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு, இருள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை தின்று இருள் ஆட்சி செஞ்சு இருள் முடிகிறது, ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளி தோன்றும் முன்பாக அந்த பெண்ணுடைய வாழ்வு முடிந்து போயிருந்தது. இங்கே வெளிச்சம் வருது, ஆனால் இங்கே உயிர் இல்லை இல்லைங்களா. ஆச்சரியம். அந்த உயிருக்கான அந்த வாழ்வின் கலாச்சாரத்தையே அந்த இயற்கை சூழல் பின்னணியில் அழகாக வர்ணிச்சுட்டே வர்றார். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அந்த ஆசிரியர் ஒரு உள்ளீடை வைக்கிறார். இருட்டின் இரவு முழுவதும் இப்போ இருள் ஆட்சி செய்யும் நேரம் கொடியவர்கள் கொடிய செயலை செய்து இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து ஒரு பெண்ணையும் பெண்ணினத்தையும் நாசம் செய்கிற ஒரு காட்சி அந்த ஆசிரியர் அழகாக அந்த இரவு முழுவதும் என்று சொல்கிறார். வைகரையில் விடிந்தது, அவளுக்கு விடியவில்லையே. சூரியன் வந்தான், உயிர் இல்லையே. ஆசிரியர் அழகாக முரண்படுத்தி காட்டிக்கிட்டே இருப்பார். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், விவிலியத்தை வாசிக்கும் போது நிறைய இடத்துல நம்ம அந்த உள்ளீடாக சொல்கிற கருத்தை உள்வாங்கினோம்னாக்க நிறைய கருத்துக்கள் புரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க யோவான் நற்செய்தியில் அழகாக சொல்லுவார், மாலையானதும் இரவு வேளையில் பந்தியில் அமர்ந்தார், மேலாடை களைந்து விட்டு துண்டை போர்த்தி இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி கழுவினார். எல்லாம் உட்காரக்குள்ள சொல்லுவார், உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான், 400 ஆபின்னு ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. யூதாஸும் கேட்பான் 400 ஆபி என்று. அப்பத்துண்டை யாருக்கு ரசத்தில் தோய்த்து கொடுக்கணும்னு அவன் தான் சொல்வார். தோய்த்து அப்பாண்டு கொடுப்பார். அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டதும் யூதாசு வெளியே போனான். அப்பொழுது இரவுன்னு சொல்வார். எனக்கு என்னன்னாக்க விவிலியம் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும், எபிரேய கலாச்சாரத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும், ஓய்வு நாள் விருந்தோம், பாஸ்கா பண்டிகை இரவு நேர பொழுது என்று. இரவு நேர உணவு என்பது இரவில் தானே இருட்டில் தான் நடக்கும். அப்பொழுது இரவுன்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? மடைனா புரிஞ்சுக்க முடியாதா? ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு யோசனை வந்துச்சு. விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க, சாமி உலகின் ஒளி. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார், உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி. இங்கேருந்து வெளியே போகிற எல்லாரும் இருட்டில் தான் போவாங்க. அந்த ஒளியிலிருந்து இருளை நோக்கி போகிற அந்த யூதாஸ் இருளிலிருந்து ஒளிக்கு வரவே மாட்டான். அப்படி போயிடும், அந்த இருட்டில் இப்படி காணாமல் போயிடும். அப்பொழுது இரவு முடிஞ்சு போச்சு. அப்போ ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு, இதில் என்னென்னலாம் நடக்கும் இந்த இரவில், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அழகாக ஒரு உள்ளீடை சொல்லி ஒளியிலிருந்து புறப்பட்டு போகிற அந்த இருளின் பயணத்தை பற்றிய ஒரு செய்தியை அதில் உள்ளீடாக வைக்கிறார். நிறைய செய்திகள் அருளப்பட்ட செய்திகள் நிறைய உள்ளீடு இருக்கும். அது அப்படி நுணுக்கம் படித்தோம்னாக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். 153 மீனும்பாரு, நிறைய காட்சிகள் வரையும் நம்ம விளக்கி அப்புறம் சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு நாளின் பொழுதுகளை வைத்து ஆசிரியர் விளக்கி சொல்கிற தன்மை ரொம்ப அழகானது, ரொம்ப நேர்த்தியானது. அவருடைய சிரத்தையோடு அந்த மாலை பொழுது சாய்வதில் தொடங்கி வைகரில் சூரியன் வருகிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையில வார்த்தைகள் வாசிப்போமே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையில வார்த்தைகள். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாளில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்பொழுது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அது ஒரு ராத்திரி ரொம்ப அழகான வார்த்தை. அந்நாட்களில் ஆண்டோடைய காட்சி அரிதாக இருந்தது. காட்சியோ வெளிப்பாடோ இறை செய்தியோ மக்களை சேர்ந்து சேரலை. ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு, ஆண்டோரின் விளக்கின் பேழை இன்னும் அணைக்கப்படவில்லை. எதுக்கு அதை சொல்கிறாரு? பேழையில் இருக்குது, ஆண்டு இருக்கிறாரோ இல்லைன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. விளக்கு அணைக்கப்படலை என்ன சொல்கிறாரு? நைட் ஆயிடுச்சு விளக்கு அணைக்கணுன்றாங்களா? இல்லை, ஆண்டோர் பேசலைய ஒளிய பிரசன்னம் அங்கே தான் இருக்குதுங்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி விடிகாலத்தில் பயணத்தை தொடர கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். மத்திய திரைக்கடல் வர்க்கமானது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தான் விருந்தோம்பலின் பண்பை வெளிப்படுத்த வேண்டுமா?